வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது அண்ணாமலை மிதுனுக்கு உதவினார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடன் சந்திப்பு எப்போது, இந்த சங்கம தொழிலதிபர் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மத்திய மாண்புமிகுவை பிடிச்சார், இப்படி பலவிதமான விஷயங்களை பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம், பிஜேபியுடன் கூட்டணி இல்லை. கரெக்ட், பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ரைடு உள்ளிட்ட விஷயங்கள், ரெட்டலை விஷயங்கள் இதெல்லாம் அமைதி காக்க முடியுமானா முடியாது. எவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை பிஜேபி கொடுத்தாலும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ரெண்டு பேருக்கு இருக்க தான் செய்யும். எப்படி திமுகவுக்கும் பிஜேபி இருக்குதோ அதே போல். ஏன்னா வேலுமணி தங்கமணிலாம் பிஎஸ் கோயல்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு பாட்டுக்கு போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை நடந்துகிட்ருக்கும். அரசியலில் வெளியில் திட்டிக்குவாங்க, உள்ளே பேசிக்குவாங்க. அதனுடைய சம்பவம் தான் இது. நம்ம என்ன கேட்குறோன்னா, எடப்பாடி அவர்களை பற்றி நம்மளே உயர்வாக சொல்லியிருக்கோம். பரவாயில்லைங்க, அவர் பிஜேபி விட்டு கழண்டு வந்தது நல்லது. பிஜேபியை அவர் தொங்கலில் விடுறாரு, 2026 கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு நம்மளே சொன்னோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு, உள்துறையிலேருந்து ஃபோன் வந்ததுன்னா எடப்பாடி என்ன பதில் சொல்லுவார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவர்னர் தேநீர் ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லலை, நான் அரிக்காப்பட்டிக்கு போகிறாரு. ஏன்னா அதை கூட சொல்ல பயப்படுறாங்க திமுகவில். என்ன ஏன் சொன்னால் என்ன? இப்போ திமுகவே அந்த அளவுக்கு மௌனம் காக்கும்போது பிஜேபி அதிமுக என்ன பண்ணும்? அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? அதிமுக என்ன நினைக்குது? இப்போ வரக்கூடிய அவங்க சம்மந்தி வீட்டில் ரைடு, ஏற்கனவே சேலம் இளங்கோவன் அங்கெல்லாம் ஒரு பக்கம் ரைடு போயிட்டு இருக்குது. ஏற்கனவே குட்கா வழக்கில் 13 பேர் மேலே குற்றப்பத்திரிக்கை. அது இல்லாமல் நிறைய பேர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டும் ஒன்றிய அரசு நினச்சதுன்னா வரக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி தான் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கேருந்து நம்ம நிறைய பேர் சமாதானம்லாம் பேசி அனுப்பி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ மிதுனே போகிறார். மிதுனை கூட்டு போகிறவர் யாருன்னா பக்கத்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அந்த சங்கம மணல் புள்ளினா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வெளி மாநிலத்தில் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் தான் கூட்டு போயிருக்கார். அவர் என்ன லிங்கில் கூட்டு போகிறாருன்னா, அவர்கிட்ட வேலை பார்த்தவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர். அவர் இப்போ மத்திய மாண்புமிகுவாக இருக்கார். அதனால் அவர் மூலியமாக அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட். சரி, அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா இல்லையானா அதுதான் ஒரு கதை. ஏன்னா இன்றைக்கி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பேசியிருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏற்கனவே தங்கமணிகிட்ட எடப்பாடி கேட்டிருப்பார் பொழுது, இந்தாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் ரைடெல்லாம் வருதே, என்ன உங்கள் சோர்ஸில் விசாரித்து சொல்லுங்கன்ட்டு. இல்லை எப்போ நம்ம ஃபோன் பண்ணாலுன்னா அவங்க எப்போ கூட்டணிக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் தான் நிறையா இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு கிடைத்த தகவல். அதனால் ஏதாவது ஒரு வார்த்தை தங்கமணி வேலுமணிகிட்ட கேட்டாலே உடனே இந்த மாதிரி தான் பதில். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு நம்ம பிஜேபியை பகைச்சிக்கணும்? பணம் படைத்து இன்றைக்கி அதிமுகவில் இருக்கவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி ஏன் பகைச்சிக்கணுன்ட்டு. ஆனால் சிவி சண்முகம், முனுசாமி, இப்போ முனுசாமி பார்த்திங்கன்னா நம்ம சீமானுக்கு கொடுத்த பதிலடிலாம் பார்த்திங்கன்னா, முனுசாமி பற்றி நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரெல்லாம் பழைய ஆள் இந்த கொள்கையில் கொஞ்சம் உறுதியாக இருப்பார். எப்பயுமே கொஞ்சம் பக்காவாக தான் பேசுவார் அவர். ஏன்னா அவர் மேலே நம்ம தனிப்பட்ட முறையில் நிறையா பேசலாம், ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி சிவி சண்முகம், அவர் நம்ம நிறையா என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி கூட போனால் 10 ஓட்டு கூட கிடைக்காதுங்கிறது சிவி சண்முகத்தான் கிரவுண்டில் இருக்கார். அவருக்கெல்லாம் தெரியும். வேலுமணி தங்கமணி வேறு, ஏன்னா அவங்க ஏரியாவில் பிஜேபி இருந்தால் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே விழுப்புரத்துலலாம் போய் சிவி சண்முகம் பிஜேபியோட நின்னா என்ன நிலவரம் ஆகும்? ராயபுரத்தில் பிஜேபியோட நின்னா ஜெயக்குமாரோட நிலைமை என்ன? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முனுசாமி கிருஷ்ணகிரியில் பிஜேபியில் இருந்தால் இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சம்மந்திக்கிட்ட கை வச்சவங்க கண்டிப்பாக எடப்பாடிக்கிட்ட கை வைப்பாங்க. இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கார். என்ன, அவர் பேரை அந்த நம்ம வேட்புமனுவில் தவறாக வேட்புமனுவில் தப்பாக காட்டிட்டார் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி போயிருக்காரு. இந்த மாதிரி பலவிதமான நெருக்கடிகள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. திமுக என்ன நினைக்கும்? வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? அப்போ அதிமுகவை ஏற்கனவே டேமேஜ் பண்ண ஆரம்பித்தோம், அப்படியே விட்டுட்டோம். இப்போ டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அதிமுகவுக்கு என்னென்ன பிரச்சனை? அதிமுகவுக்கு ஃபண்டு கொடுக்குற இடத்தெல்லாம் நிறுத்தணும். அதிமுகவுக்கு ஃபண்டு கொடுக்கறது யார்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க நிறைய பேருக்கு டெண்டர்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்பெனிகள்கிட்ட எடப்பாடி தரப்பு ஃபண்டு கேட்டிருக்காங்க. அதை கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ திமுக சொல்லுது. கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டோன்னு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா மாறி 2 பேருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. திமுக சொல்கிறதுன்னு அதிமுக கொடுக்காம விட்டாங்கன்னா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்போ அதனால் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. அநேகமாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எடப்பாடிக்கிட்ட கொடுத்துருவாங்க பணங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. திமுகவும் கொடுப்பாங்க, அதிமுகவும் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவை டேமேஜ் பண்ணுங்கிறது திமுகவோட எண்ணம்.
மேலே பிஜேபி என்ன நினைக்கும், ஒன்றா கூட்டணிக்கு வாங்க, இல்லை ரைடு விட்ருவோம், அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே இல்லை. அதிமுக என்ன நினைக்குது, ரைடு விட்டாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் எதுக்கும் பார்த்துக்குறோம். நாங்கள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, முதல்ல மாதிரி இடி சிபிஐக்கெலாம் அந்த அதிகாரம் இல்லை, வருஷக்கணக்கில் உள்ள வைக்க முடியும், தயாராக இருப்போன்ட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருக்கார். நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு, நம்ம கூட்டணிக்கு இல்லை, அது நம்ம அமித்ஷாவை நம்ம தான் பையன் கூட பார்க்கட்டும், அது வேறு டீலிங், அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. 2026 உங்களோட தயவுசெய்து கூட்டணி மட்டும் கூப்பிட்றாதீங்க, வேறு எந்த விதமான கோரிக்கை வைங்க, எடுத்துக்கிறோம். கூட்டணிங்கிறது இல்லை. அண்ணாமலையை மாற்றினாலும் இல்லை. இப்போ அண்ணாமலை அந்த உள்ளே ஏன் வராருன்னு கேட்குறோம்ல, ஏன் உள்ளே வராரு, மிதுனுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுறாரு நீங்கள் கேட்கலாம். மிதுனுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா ஆமாம், அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இந்த சொன்ன அந்த சங்கம தொழிலதிபரும் மிதுனும் போயிட்டாங்க டெல்லியில், போயிட்டு ஒரு வாரமாக அங்கே தான் இருக்காங்களாம். அவங்களால அமித்ஷாவை பார்க்க முடியல, ஜியை. ஏன்னா ஜி வேறு மேட்டரில் பிஸியாக இருக்கார், பட்ஜெட் மேட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தல். திடீர்னு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு யோசிப்பார். அவர் யோசிப்பார்ல, நம்ம அதிமுகவை நம்ம அதை கழட்டி விட்டோம், நம்மளால தான் அதிமுக கூட்டணிக்கு வரலன்னு ஜிக்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. யார், வானதி சீனிவாசன்லேருந்து, இங்கே தமிழிசையிலேருந்து, பொன் ராதாகிருஷ்ணன், எல்லோரும் சொல்கிறது என்ன, ஐயா நாங்கள் ஜெயிக்கணும்னா அதிமுகவோட கூட்டணி வேணும். இவர் தேவையில்லாமல் நடுவில் கிளச்சி விட்டார் ஆட்டத்தை. இவர் இல்லைன்னா அதிமுக கூட்டணி வைக்கும்ன்ட்டு. ஆனால் எடப்பாடி சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலையே போனாலும் கூட்டணி வைக்க மாட்டோம், அதான் அவருடைய ஸ்டாண்ட். இப்போ நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம். அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நமக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்க குட்டி தலைவர்கள் அண்ணாமலைகிட்ட அமித்ஷாஜி வரைக்கும் புகார் கொண்டு போகிறாங்க. அப்போ அதை உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு எடப்பாடிக்கெலாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லைங்க, நாங்களாம் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக தான் இருக்கோம், நாங்களாம் ஒரே ஆளுங்க தான் அப்படிங்கிறதுனால அவர் மிதுனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். நான் ஏற்பாடு பண்ணுறேன் அமித்ஷாஜிகிட்ட. இப்போ மிதுன் தரப்பில் இவர் எடப்பாடிக்கு சொல்லப்பட்டதான். அவர் சொல்லிட்டாராம், நமக்கு அமித்ஷாவை பார்க்கணும், என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா, ஆனால் நம்ம கொள்கை தான், கூட்டணி இல்லை, அதையும் சொல்லிட்டு வந்துருக்கன்ட்டாரான். இப்போ என்னென்னா அமித்ஷாட்ட போய் ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறாங்க பொழுது. அதாவது என்னென்னா, ரைடெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்மலாம் ஒரு காலத்துலலாம் ஒன்றா தானே இருந்தோம், டக்குன்னு இந்த மாதிரி ரைடு விட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ கூட்டணி கூப்பிடுவார் கண்டிப்பாக அமித்ஷா. இல்லைங்க கூட்டணிக்கு என்ன இல்லைங்க, அப்பா கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ என்னென்னா, கூட்டணிக்கு வரமாட்டோம், பார்த்து பண்ணுங்கள். இதையும் மீறி அமித்ஷா பண்ணால் ரோட்டில் இறங்க தயாராகிட்டாராம் எடப்பாடி. அதையும் சொல்கிறாங்களாம். இல்லைங்க, அவர் ரொம்ப முடிவில் இருக்கார் எடப்பாடி, அவருக்கு நல்லா தெரியும் அமித்ஷா இந்த விஷயத்தில் ஏதாவது ஃபேவர் பண்ணாருன்னா ஓகே, இல்லாட்டினா நம்ம எதையும் சந்திக்க தயார். அதுக்கப்புறம் நம்ம கட்சியை அழிக்க பார்க்குறாங்க, அம்மா கட்சியை, எம்ஜிஆர் கட்சியை அழிக்க பார்க்குறாங்க. ஆனால் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து நம்மளை அதிமுக உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஓபிஎஸ் டிடிவியை தூண்டி விட்றாங்க, இப்படி பல விதம். அப்புறம் சொல்லிக்குவோம், நம்ம என்ன வேணால் சொல்லிக்குவோம், அது நம்ம போட்டுக்குவோம். ஆனால் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், மிதுனும் அந்த சங்கம தொழிலதிபர் 2 பேரும் அங்கே போய் டெல்லியில் இருந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷாஜியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சான். அந்த பார்க்குற மாதிரி இருக்கும்போது அங்கே டெல்லியில் அந்த ஒரு பையன் அந்த ஆம் ஆத்மியோடைய பையன் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அது நேஷனல் லெவலில் பெரிய ட்ரெண்ட் ஆகி, ஏன்னா இப்போ டெல்லியில் ஜெயிக்கணும், அமித்ஷாவுடைய முக்கிய குறியனா டெல்லியில் ஜெயிக்கணும். ஒரு சின்ன விஷயம், பிஜேபியை பற்றியும் நமக்கு தெரியும், ஒரு சின்ன விஷயமாட்டாலும் அதை எப்படி பெரிய லெவலுக்கு ஆக்கணும், எப்படி அமித்ஷா நம்ம கெஜ்ரிவாலை டேமேஜ் பண்ணணும், அதுலேயே தான் குறி. இந்த வீடியோ, அந்த அமானுல்லா கான் அந்த பையன், அவன் ஃபோனில் பேசி போலீஸாரை மிரட்டுறாரு. அந்த வீடியோ இந்த பெரிய அளவுக்கு இந்த வீடியோ வைரல் ஆகணும்னு அவர் நட்டா எல்லோரும் உட்காந்து பேச்சு. அதனால் அன்றைக்கி பார்க்க முடியாது, அது சந்திப்பு நடக்க வேண்டியது, இதனால தான் சந்திப்பு நடக்கலையா. இப்போ என்ன வச்சிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கலைன்னா அடுத்து தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்டு பார்க்க முடியல. என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா, சார்ஜ் ஷீட் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு இங்கே நம்ம எடப்பாடி சம்பந்திக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா எடப்பாடி சம்பந்தினால தான் மிதுன் போகிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல், டக்குன்னு அண்ணாமலையே போய் இப்போ மிதுனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். நான் உங்களுக்கு அமித்ஷாஜிட்டாக இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை மிதுனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. இதை வெளியில் கசி விட்றவங்க எப்படி விட்றாங்கன்னா, இல்லைங்க அண்ணாமலை மிதுனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ஏன்னா எல்லோரும் ஒரே கம்யூனிட்டி, கூட்டணிக்கு மிதுன் ஒத்துக்க சொல்லி தான் எடப்பாடி போகிறாருன்னு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், இப்பவும் சொல்கிறோம். எடப்பாடி வீட்லேயே ரைடு வந்தாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். எடப்பாடி ஒரு முடிவு கொண்டார், பிஜேபியோட போனால் இன்னுமே நம்ம கட்சி இருக்காது, பிஜேபியுடன் போனால் கட்சி இருக்காது, அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயார். ரைட்டுப்பா, நீங்கள் ரைடு விட்றியா, ரைடு விடுங்க, எடப்பாடி மேலே கை வச்சிருவீங்களா நீங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி வீட்டில் ரைடு விட்டால் என்ன ஆகும்? மக்களே பாருங்கள், மக்களே என்ன மிரட்டுறாங்க, முடிஞ்சு போச்சா கதை? இது மக்கள்கிட்ட எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு இப்போ மட்டும் என்ன வாக்கு வங்கி இருக்குது? அதிமுகவை டேமேஜ் பண்ணுவதால் பிஜேபிக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அது எடப்பாடியை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக தொண்டர்கள்ட்ட எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் பாருங்கள். தொண்டர்களே நம்ம பிஜேபி விட்டு வெளில வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் ரைடு போடுறாங்க, திமுக மேலேயே ரைடு விட மாட்டாங்க, நம்ம மேலே ரைடு விடுறாங்க.
அப்படின்னு அவர் சொன்னார்னா அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு எடுபடும்? இன்னும் குறிப்பாக இப்போ திமுக வைக்கிற வாதமே என்ன? பிஜேபிக்கு அதிமுகவுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க. நம்மளே அதை சொல்லிகிட்டு இருக்கோம், பிஜேபி பார்த்து பயப்படுறாருன்னு. ரைட் விட்டால் பிரச்சனை இல்லையா? ரைட் விட்டா என்ன சொல்லுவார்? பார்த்தீங்களா சிறுபான்மை மக்களை என்ன சொன்னீங்களே, அவங்க எங்க திமுக மேலே சும்மா ரைடு விடுவீங்க, ஆனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய திமுக ரைடு விடுறீங்க, எங்களுக்கு ரைடு விடுறாங்க. அப்போ பிஜேபி எங்களுக்கு தான் எதிரி. அப்போ சிறுபான்மை மக்கள் ஏன் எடப்பாடி கிடைக்கக்கூடாது? அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. அநேகமாக நாளைக்கு இந்த சந்திப்பு நடக்குங்கிறாங்க. வெளியில் வரக்கூடிய டீலிங்கு தான் நம்ம கேள்விப்பட்டு அதிமுக இடத்துல டீலிங்கு தான், நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். மிதுன் போய் எடப்பாடி அமித்ஷாட்ட நாங்களாம் கூட்டணிக்கு வருவோம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதில் யார் புத்திசாலின்னா மிதுனும் புத்திசாலி, அமித்ஷாவும் புத்திசாலி. வேறு நம்ம அண்ணாமலை ரொம்ப தெளிவாக எதிரிக்கு எதிரி நண்பன். அவருக்கு என்னது தலைவராகணும். அதுக்கு பிரச்சனை என்ன? எடப்பாடிக்கும் அவருக்கு சண்டைங்கிற மாதிரி இவங்கெல்லாம் சொல்லி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள் அவங்க பையனுக்கே நான் ஹெல்ப் பண்ணுறேன், அது வேறு இது வேறங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் என்னங்க பண்ண முடியுங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் நமக்கு என்ன ஆசை? வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கக்கூடாது. அதிமுக இருந்தால் ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, அது ஜெயிக்கக்கூடாது. அதற்காகவாது எடப்பாடி கூட்டணி போகக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஒரு அரசியல் தலைவருடைய அணுகுமுறையை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் எந்த மாதிரியாக அவர் யோசிப்பார்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். வரக்கூடிய தேர்தலில் 5 முனை போட்டியாக இருந்தால் திமுக ஜெயிக்கும். அதிமுக கூட்டணி இல்லாமல் போனால் நம்ம ஜெயலலிதாமா இல்லை, நம்ம எம்ஜிஆர் இல்லைங்கிறது தெரியும். வெளியில் பேசிக்கலாம் பாருங்கள், ஜெயலலிதாமா நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று 40க்கு 40 ஜெயித்தார். ஜெயலலிதாமா ஜெயிப்பாங்க, எடப்பாடி ஜெயிப்பாரா? எடப்பாடிக்கு இது தெரியாதா? போன தேர்தல் ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்? யாரையும் சேர்க்க மாட்டோம், கரெக்டு. ஆனால் விஜயிலேருந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் உள்ளே வர்றதுக்கான வேலையை பண்ண மாட்டாரா? இறங்கி வரமாட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணோம்? தொடர்ந்து தோல்விகள். அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க? ஐயா என்ன முடிவு பண்ணுவாங்க? ஐயாட்ட தான் இப்போ லகான் வந்துருச்சு. அவர் என்ன முடிவு பண்ணுவார்? போன தடவை அதிமுகவோட தான் போடணும்னு சொன்னார் அவர். அதனால் அவர் ஒரு முடிவு பண்ணுவார். விஜய் என்ன முடிவு பண்ணுவார்? கடைசி நேரத்தில் 5 பிரிவாக நின்று தனியாக நின்று வீணாக போவார் அவர். அடுத்து திமுக வந்தால் விஜயோடைய கேரியர் போச்சுன்னு தெரியாது அவருக்கு. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுவார்? அதிமுகவுடைய தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்கும். இப்போதே யோசிப்பது ரொம்ப திமுக 200ங்கிறதுலாம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டுமிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கலாம். ஆனால் இப்போதும் பெரிய கட்சி திமுக, அதில் மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம், விஜயெல்லாம் பாத யாத்திரை போகிறாங்கிறாரு, மக்கள்கிட்ட எதிர்த்து வருங்கிறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா பரந்தூரில் நல்ல எஃபெக்ட் இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.